கடந்த பல வாரங்களாக நாம் குடும்ப வாழ்க்கை குறித்து பேசி வந்திருக்கிறோம். குறிப்பாக கணவன் மனைவி இருவருக்கு இடையே உள்ள உறவு அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தேவ வசனத்தை கொண்டு நாம் ஆராய்ந்து வந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்னும் சில வாரங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். கணவன் மனைவி ஆகிய இருவருக்கு இடையே இருக்கிற உறவு விசேஷித்த ஒரு உறவாக இருக்கிறது. அதை போல ஒரு உறவு வேறு கிடையாது. ஆகையால் தான் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லது கணவன் மனைவிக்கும் இடையே இருக்கிற உறவை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே இருக்கிற உறவோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய நெருக்கம், அதனுடைய ஆழ்ந்த தன்மை, அதனுடைய இன்பம், அதனுடைய விசேஷித்த அந்த தன்மையானது வேற எந்த உறவிலேயும் நாம் காண முடியாது. அதனுடைய நெருக்கத்தையும் விசேஷித்த தன்மையும் அதனுடைய சந்தோஷத்தையும் நாம் உண்மையாகவே அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனுஷனும் மனுஷியும் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார்கள், விவாக உறவு எப்படி ஆரம்பிக்கப்பட்டது தேவனால், கணவன் மனைவி என்று ஆதாம் ஏவாள் எப்படி உருவாக்கப்பட்டு எந்த நிலையிலே வைக்கப்பட்டார்கள், அந்த ஆரம்ப காலத்திலே எப்படி அது உருவாக்கப்பட்டது விவாக வாழ்க்கை என்று நாம் அறிந்து கொள்கிற வேளையிலே உண்மையாகவே இதனுடைய விசேஷித்த தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய விவாக உறவிலேயும் பெரிய முன்னேற்றங்களும் சந்தோஷத்தையும் நாம் காண முடியும். ஆகையால் இந்த காலை வேளையிலே தி பிகினிங்ஸ் ஆஃப் மேரேஜ், திருமண வாழ்க்கை, விவாக வாழ்க்கையின் ஆரம்பங்களுக்கு நான் உங்களை எடுத்து செல்ல போகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரம் சிருஷ்டிப்பின் அதிகாரம் என்று நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் 6 நாட்கள் எடுத்துக்கொண்டு உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? 6 நாட்கள், ஒவ்வொரு நாளும் சிலவற்றை சிருஷ்டித்தார். முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார், பிறகு பல காரியங்களை உண்டாக்கினார். இப்படி 6 நாட்களும் பல காரியங்களை உண்டாக்கினார். அதனுடைய வரலாறை தான் நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சிருஷ்டிப்பின் வரலாறு, 6 நாட்களிலே நடந்த சிருஷ்டிப்புகள். இதிலே 6வது நாள் என்ன சிருஷ்டிப்பு நடந்தது? 6வது நாள் சகல விதமான மிருக ஜீவன்களையும் உயிர் வாழும் பிராணிகளையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அதோடு கூட மிருக ஜீவன்களோடு கூட மனிதனையும் 6வது நாள் ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். அதை குறித்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே வாசிக்கிறோம். திருப்போம் 26, 27 வசனங்கள். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 26ஆம் வசனத்திலே தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அந்த உண்டாக்குவோமாக என்ற வார்த்தையை கவனியுங்கள். உண்டாக்குவோமாக என்று ஆண்டவர் சொன்னபோது மனுஷனுடைய சரீரத்தை எப்படி படைப்போம் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். சரீரத்தை தேவனுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்குவோம் என்று சொல்கிறார். அது சரீரத்தின் படைப்பை குறித்து பேசுகிறது. 26வது வசனம் மனுஷனுடைய சரீரம் உண்டாக்கப்படுவதை குறித்து பேசுகிறது. எப்படி சரீரத்தை உண்டாக்கினார்? தேவனுடைய சாயலையும் அவருடைய ரூபத்தின்படியேயும் உண்டாக்கினார். சரீரத்தை கூட ஆண்டவர் அவருடைய சாயலின்படி உண்டாக்கினார். ஆண்டவர் மனுஷனா? அவர் சரீரம் இருக்கிறதா? அவர் நம்ம போல காட்சி அளிக்கிறாரா? அவர் சரீரத்தோடையா இருக்கிறார்? சரீரத்தோட இல்லை. அவர் ஆண்டவர் என்னவா இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். ஆனால் ஆவிக்கும் ஒரு தோற்றம் உண்டு, சரீரத்தை போலவே ஒரு தோற்றம் உண்டு. மோசே ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய முதுகை உனக்கு காண்பிக்கிறேன். ஆண்டவருடைய கரத்தை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? இப்படி ஆண்டவரே அவரை குறித்து வேத வசனம் விவரிக்கும் போதே மனிதனை போல, மனிதனுடைய சரீரத்தை போல உருவம் கொண்ட ஒருவராக ஆண்டவரை அந்த வார்த்தைகள் சித்தரிக்கிறது. ஆண்டவர் ஆவியாயிருந்தாலும், தேவன் ஆவியாயிருந்தாலும், அந்த ஆவிக்கும் இந்த சரீரத்தை போல ஒரு ரூபம், ஒரு ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் ஆவியாயிருக்கிறார். பரலோகத்துக்கு நாம் செல்லும் போது
ஆண்டவர் எப்படி பார்க்க போறோம்? ஏதோ ஒரு கிளவுட் மாதிரி பார்ப்போமா? ஒரு ஆவி மாதிரி அங்கங்க காத்து மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்குமா? கிடையாது. ஆண்டவர் ஆவியா இருக்கிறார் என்று சொன்னா பரலோகத்துக்கு நான் போகும்போது உண்மையாக ஆண்டவரை பார்க்கும்போது அங்கு ஒரு ரூபத்தோடு அவரை நாம் காணப்போகிறோம் என்று நான் நம்புகிறேன். ஆவியிலேயே ஒரு ரூபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை மனுஷனாக காண்போம், அவர் உண்மையாகவே சரீரத்திலே இருப்பார். ஆனால் தேவனை காண்கும் போது சரீரத்தை போல ஒரு தோற்றம் உள்ளவராக அவர் இருப்பார் ஆவியிலே. எத்தனை பேருக்கு வழங்குதுங்க இல்லையா? அப்ப ஆண்டவர் நம்மை சரீரத்தில் சிருஷ்டிக்கும் போது கூட சரீரத்திலே அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் நம்மை சிருஷ்டித்தார். 26வது வசனம் எதை பற்றி பேசுகிறது? சரீரத்தின் படைப்பை குறித்து பேசுகிறது இல்லையா? 27வது வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். உண்டாக்குவோம் என்கிற வார்த்தைக்கும் சிருஷ்டித்தார் என்கிற வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. 26ஆம் வசனத்தில் சரீரத்தை குறித்து பேசும்போது உண்டாக்குவோம் என்று சொன்னார். 27வது வசனத்திலே இங்கு சரீர சிருஷ்டிப்பை குறித்து பேசப்படவில்லை, மனுஷனுடைய ஆவி அவனுக்குள்ளாக எப்படி உண்டாக்கப்பட்டது என்பதை குறித்து இங்கு பேசப்படுகிறது. ஆகவே சிருஷ்டித்தார் என்கிற வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அதாவது ஆவியிலேயும் தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். நல்ல கவனிங்க. 26ஆம் வசனம் சரீரத்தை குறித்து பேசுகிறது, சரீரம் எப்படி ஆண்டவர் உண்டாக்கினார். 27வது வசனம் எதை குறித்து பேசுகிறது? ஆவியை குறித்து பேசுகிறது, ஆவியை ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார் என்று. நல்ல கவனிங்க. இந்த ரெண்டு வசனத்தில் இருக்கிற இந்த ரெண்டு வார்த்தைகள் உண்டாக்குவோம், சிருஷ்டித்தார், இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உண்டாக்குவோம் என்கிற வார்த்தை எபிரேய பாஷையிலே ஆசா, ASAH, ஆங்கிலத்தில் சொல்ல போனா ஆசா என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த ஆசா என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஏற்கனவே இருக்கிற ஒன்றிலிருந்து ஒன்றை உண்டாக்குவது. ஏற்கனவே இருக்கிற ஒன்று, ஏற்கனவே இருக்கிற ஒன்றை எடுத்து அதிலிருந்து ஒன்றை உண்டாக்குவது. ஆண்டவர் மனுஷனை தம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியும் உண்டாக்குவாமாக என்று சொன்னபோது ஏற்கனவே இருந்த ஒன்றை எடுத்து மனுஷனை அதிலிருந்து படைக்கிற ஒன்றை அந்த வார்த்தை குறிக்கிறது. எத்தனை பேருக்கு வழங்குது? ஏற்கனவே இருக்கிற ஒன்றை எடுத்து அதிலிருந்து மனுஷனை உண்டாக்கினார். எதை எடுத்து உண்டாக்கினார் ஆண்டவர்? மண்ணிலிருந்து மனுஷனை, மண் ஏற்கனவே இருக்குது, அந்த மண்ணிலிருந்து அவனை எடுத்து உருவாக்கி அவனை மனுஷனாக்கினார் இல்லையா? ஆனால் 27வது வசனத்தில் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் பார்க்கும்போது அது எபிரேய பாஷையிலே பாரா என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. 26ஆம் வசனத்தில் ஆசா என்கிற வார்த்தையிலிருந்து உண்டாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். உண்டாக்குவோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையின்படி என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கிற ஒன்றிலிருந்து எடுத்து ஒன்றை உருவாக்குவது. சிருஷ்டித்தார் என்று சொல்லும் போது இன்னொரு வார்த்தை பாரா என்கிற இன்னொரு வார்த்தையிலிருந்து வருகிறது. அது என்னவென்றால் ஏற்கனவே இல்லாத ஒன்று, ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குவதுதான் பாரா, சிருஷ்டிப்பு என்ற அர்த்தம். உண்டாக்குவது என்கிற வார்த்தை ஏற்கனவே இருக்கிற ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குவது. சிருஷ்டித்தார் என்கிற வார்த்தை என்னத்தை குறிக்கிறது? இல்லாத ஒன்றை கொண்டு அல்லது ஒன்றுமில்லாமையிலிருந்து, from nothing he makes something. மனுஷனுடைய ஆவி ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கப்பட்டது. இயற்கைக்கு மேலான ஆண்டவருடைய அற்புதத்தை செய்யும் சக்தியால், ஒரு அற்புதத்தினால் மனுஷனுடைய ஆவி சிருஷ்டிக்கப்பட்டது. மனுஷனுடைய சரீரம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது? ஏற்கனவே இருக்கிற ஒன்றை எடுத்து, அந்த மண்ணை எடுத்து அவனை வணைந்து அவனை சிருஷ்டிக்கிறார். அவனுடைய சரீரம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது, ஏற்கனவே உண்டான ஒன்றிலிருந்து செய்யப்பட்டது. ஆவி சிருஷ்டிக்கப்பட்ட போதோ ஏற்கனவே இருக்கிற ஒன்றிலிருந்து சிருஷ்டிக்கப்படவில்லை அல்லது உண்டாக்கப்படவில்லை. ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒரு அற்புதத்தின் மூலமாக, தேவரின் மிக பெரிய அற்புதத்தின் மூலமாக மனுஷனுடைய சரீரம், மனுஷனுடைய ஆவியானது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது இயற்கைக்கு மேலான விதத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு குழந்தை இந்த பூலோகத்தில் பிறக்கும் போது ஒரு அற்புதமே நடக்கிறது. சரீர பிரகாரமாக ஒரு குழந்தை உருவாவதே ஒரு பெரிய அற்புதம், அது தேவனின் பெரிய அற்புதம். ஆனால் அதை விட ஒரு மேலான அற்புதம் நடக்கிறது. மனுஷனுக்குள்ளாக தேவன் தம்முடைய ஆவியை என்ன பண்ணுகிறார்? வைக்கிறார். அது ஒரு பெரிய அற்புதம். ஒவ்வொரு முறையும் மனுஷன் பூலோகத்தில் பிறக்கிற வேளையிலே தேவன் இயற்கைக்கு மேலான விதத்திலே அவனுக்குள்ளாக தம்முடைய ஆவியை வைத்து அவனை ஆவியின் மனுஷனாக உண்டாக்குகிறார் இல்லையா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சுட்டே வரீங்களா? 26ஆம் வசனம் எதை குறித்து பேசுகிறது? 27ஆம் வசனம் எதை குறித்து பேசுகிறது?
ஆவியின் சிருஷ்டிப்பை குறித்து. மனுஷன் சரீரமாய் மட்டுமில்ல ஆவியாயும் இருக்கிறான். மனுஷன் என்ன கேட்டால் இன்னும் 3 பகுதியாக இருக்கிறான். ஆவி, ஆத்மா, சரீரம், இல்லைங்களா? ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த 3 விதமான சொல்றதுக்கு பதிலாக 2 விதமா இருக்கிறான் என்று கூட சொல்லலாம். எப்படி என்றால் உள்ளான மனிதன், வெளியான மனிதன் என்று சொல்லலாம். வெளியான மனிதன் யார்? இந்த சரீரம். உள்ளான மனிதன் என்று சொன்னால் ஆவியும் ஆத்மாவும் கலந்தது உள்ளான மனிதன். ஆகையால் இந்த 3 விதமான மனுஷனை 2 விதமான மனுஷனாக ஆக்கலாம். ஒன்று, அவனுடைய சரீரம் ஒரு பகுதி, வெளியான பகுதி, வெளிப்புறமான பகுதி. ஆவி, ஆத்மா உள்ளான பகுதி, உள்ளான மனுஷன், இல்லைங்களா? வெளிப்புறமான மனுஷனுடைய சிருஷ்டிப்பை குறித்து 26வது வசனம் பேசுகிறது. 27வது வசனம் அவனுடைய ஆவி, உள்ளான மனிதனுடைய சிருஷ்டிப்பை குறித்து பேசுகிறது. ஆனால் ஒரு காரியத்தை இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு பல அதிர்ச்சி தரும் புதிய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். 27வது வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இதுவரைக்கும் ஃபைன், இதுவரைக்கும் ஓகே. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவனை சிருஷ்டித்தார், அவனை சிருஷ்டித்தார், அவனை சிருஷ்டித்தார்னு சொல்லிட்டு, அவனை தம்முடைய சாயல்ல சிருஷ்டித்தார், அவனை சிருஷ்டித்தார் என்று சொல்லிட்டு திடீர்னு ஒரு குதிக்கிறார் இன்னொரு இடத்துக்கு. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நல்லா கவனிங்க. சிலர் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆமாங்க ஆணு பெண்ணா உண்டாக்குனார். அன்றைக்கு உண்டாக்கவில்லை, இன்றைக்கு 6வது நாளுடைய சிருஷ்டிப்பை குறித்து பேசுகிறோம். முதல்ல தான் எடுத்த உடனே சொல்லிட்டேன், இது 6வது நாள் நடக்கிற சம்பவம் என்று. 6வது நாள் ஆணும் பெண்ணையும் சிருஷ்டித்தார் ஆண்டவர். சிருஷ்டித்தாராங்க? இல்ல, 6வது நாள் ஆண்டவர் ஆதாமை தான் சிருஷ்டித்தார். பிறகு அவன் எல்லா மிருக ஜீவன்களையும் அவன் பெயரிடுகிறான். 7வது நாள் ஆண்டவர் ஓய்வெடுக்கிறார். அதன் பிறகு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல, எத்தனை மாசம் ஆச்சுன்னு தெரியல, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. அதன் பிறகு ஏதோ ஒரு நாள் மனுஷியை அல்லது பெண்ணை ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு 6வது நாளுடைய சிருஷ்டிப்பிலே ஆண்டவர் பெண்ணை உருவாக்கவில்லை. யாரை உருவாக்கினார்? ஆணைதான் உருவாக்கினார். ஆனால் 27வது வசனம் சொல்லுகிறது, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அன்னைக்கு 6வது நாள் ஆதாமை சிருஷ்டித்த போது ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தாரா? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். முதல்ல கொஞ்சம் இந்த விவரங்கள்லாம் கொடுக்க போறேன், பின்னால நீங்க அதனுடைய அர்த்தத்தை காணப்போகிறீர்கள். அதை காணும்போது அது வல்லமை மிக்கதாக இருக்கும். 5ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ஆதாமின் வம்ச வரலாறு. இங்கே கவனிங்க, ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே, எல்லாம் சொல்லுங்க, மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே. எந்த நாள் அது? 6வது நாள். தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். 1. 2வது, அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து, என்னைக்குங்க? தேவன் மனுஷனை உண்டாக்கின நாளிலே அவனை தேவ சாயலோடு சிருஷ்டித்தார். 1. 2 என்ன சொல்லுது? அவர்களை என்னது திடீர்னு ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து. 3வது, அவர்களை, எல்லாம் சொல்லுங்க, அவர்களை ஆசீர்வதித்து. 4, அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கிறது, he named them Adam. ஆதாம் ஒருவன் தான் சிருஷ்டிக்கப்பட்டான் 6வது நாள்ல. ஆனால் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அவனுடைய வம்ச வரலாறை கூறுகிற வேளையிலே தேவன் ஆதாமை சிருஷ்டித்த அந்த நாளிலே அவனை தம்முடைய சாயலோடு சிருஷ்டித்தது மட்டுமல்லாமல் அவனை எப்படி சிருஷ்டித்தார்? சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்களை எல்லாம் சொல்லுங்க, அவர்களை ஆசீர்வதித்தார். என்னைக்கு? 6வது நாள்ல அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப 6வது நாள் அவர்கள் இருக்கிறாங்க. பிறகு அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். இல்லைங்களா? எத்தனை பேருக்கு வழங்குச்சுன்னு தெரியல. ஆண்டவர் ஆதாமை உருவாக்கின அந்த 6ஆம் நாளிலே, மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்த அந்த நாளிலே ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஆமாம், அவனை சிருஷ்டித்த அந்த நாளிலே, 6வது நாளிலே அவருடைய சாயலாக அவர்களை உண்டாக்கினார். அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் என்று 5ஆம் அதிகாரமும் ஆமான் போடுது. என்ன சொல்லுது? 6வது நாளிலே அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அதாவது ஆதாமை உருவாக்கின போது ஆணும் பெண்ணுமாக ஆதாமை ஆண்டவர் உருவாக்கினார். இதற்கு என்ன அர்த்தம்? நன்றா கவனிங்க. இதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லுகிறேன்.
மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்த போது 27வது வசனத்தின்படி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் ஆவியின் சிருஷ்டிப்பை குறித்து பேசுகிறது. ஆவி எப்படி உண்டாக்கப்பட்டது, இயற்கைக்கு மேலான விதத்திலே அற்புதமாய் ஆவி எப்படி படைக்கப்பட்டது மனுஷனுக்குள்ளாக என்பதை குறித்து பேசுகிறது. அப்படி மனுஷனுடைய சரீரத்திற்குள்ளாக ஆவியை தேவன் போட்ட அந்த நாளிலே மனுஷனுடைய ஆவியை போட்டது மட்டுமல்லாமல் மனுஷியினுடைய ஆவியையும் அவனுக்குள்ளாக போட்டார். அதைத்தான் இந்த வசனங்கள் குறிக்கிறது. கவனிங்க, மனுஷனுடைய ஆவியை ஆண்டவர் போட்டது மட்டுமல்லாமல் அந்த மனுஷனுக்குள் என்னத்தை போடுகிறார்? மனுஷியினுடைய ஆவியையும் அவர் போடுகிறார். ஆவியும் ஆத்மாவையும் அவர் போடுகிறார். மனுஷியினுடைய உள்ளான பகுதி ஆதாமுக்குள்ளாக ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நாளிலே வைக்கப்பட்டது. ஆகையால் தான் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது ஒரு குறைவும் இல்லாமல் பூரணமானவனாய் சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் நினைச்சுக்கிறான் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே அவன் தனிமையா இருக்கிறத ஆண்டவர் கண்டாரு, அதுக்குன்னு அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தினார். அதை பற்றி நான் பிறகு சொல்றேன். ஆனால் ஆதாம் தனிமையை உணரவில்லை. சிருஷ்டிக்கப்பட்ட உடனேயே அவன் பூரணராயிருந்தான். மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்ட அவனுக்குள்ளாக ஏவாளனுடைய ஆவியும் ஆத்மாவும் வைக்கப்பட்டிருந்தது. ஏவாளனுடைய உள்ளான பகுதி, உள்ளான மனுஷி அவளுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று சொல்வதற்கு அதுதான் அர்த்தம். ஆதாமுக்குள்ளாக தேவன் ஏவாளனுடைய ஆவியையும் வைத்தார். நல்லா கவனிங்க, 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இன்னொரு ஆதாரம் சொல்றேன். 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலிருந்து ஆதாரம் சொன்னேன். உண்மையாகவே ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று சொன்னால் அவர்களை ஆதாமை சிருஷ்டித்த வேளையிலே அவனுடைய ஆவியை மட்டுமல்லாமல் பெண்ணினுடைய ஆவியையும் ஆத்மாவையும் அவனுக்குள்ளாக வைத்தார் என்று சொன்னேன். இப்ப 2ஆம் அதிகாரம் திருப்புங்க. 7ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் எப்படி ஆதாமை உண்டாக்கினார் என்பதை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம். 7ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இங்க நல்லா கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, எல்லாம் சொல்லுங்க உருவாக்கி. உண்டாக்கின்னு பார்த்தோம், அது ஆசான்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ஏதோ ஏற்கனவே இருக்கிற ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குவதுதான் அதனுடைய அர்த்தம், இல்லையா? பிறகு பாரா என்கிற வார்த்தையை பார்த்தோம், அது ஒன்றுமில்லாதிலிருந்து ஒன்றை பிறப்பிப்பது. அப்படிதான் ஆவி உண்டாக்கப்பட்டது. இப்ப 3வது வார்த்தையை பார்க்கிறோம், அது என்ன? உருவாக்கி. இந்த உருவாக்கி என்கிற வார்த்தை எபிரேய பாஷையிலே யாத்சார் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஒன்றை வனைவது. ஒன்றை வனைவது. ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து ஒரு பாத்திரத்தை எப்படி வனைகிறானோ அதுபோலவே வனையப்படுவதை இந்த வார்த்தை குறிக்கிறது. ஆண்டவர் மனுஷனை பூமியின் மண்ணிலிருந்து வனைந்து என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. மண்ணிலிருந்து எதை வனைந்தார்? மண்ணிலிருந்து எதை வனைந்தார்? மனிதனுடைய சரீரத்தை வனைந்தாரா, ஆவியை வனைந்தாரா? சரீரத்தை வனைந்தார். மண்ணிலிருந்து உருவாக்கி என்று சொல்லும் போது வனைவதை குறிக்கிறது. எது வனையப்பட்டது? மண்ணிலிருந்து மனுஷனுடைய சரீரம் வனையப்பட்டது. நல்ல கவனிங்க, சரீரம் வனையப்பட்டது. பிறகு ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினான், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஜீவ சுவாசத்தை, the breath of life என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது, ஜீவ சுவாசத்தை என்று தமிழில் இருக்கிறது. எபிரேய மொழியிலே பார்க்க போனால் the breath of life என்று சொல்லப்படாமல் அது ப்ளூரல்லே, பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. the breath of lives was breathed into him. ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார் என்று சொல்லி இருக்கிறது, பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆளுக்குரிய அந்த ஜீவ சுவாசம், அந்த ஆவி ஊதப்படவில்லை, பன்மையிலே சொல்லப்பட்டு ஜீவ சுவாசங்களை ஊதினார் என்கிற அர்த்தத்திலே the breath of lives were breathed into him என்கிற அர்த்தத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது எபிரேய மொழியிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பன்மையிலே. அப்ப ஆண்டவர் எதை ஊதினார்? மனுஷனை மண்ணிலே வனைந்து, ஒரு குயவன் களிமண்ணிலே ஒரு பாத்திரத்தை உருவாக்குவது போல அவனுடைய சரீரத்தை வனைந்து, பிறகு அந்த சரீரத்துக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த ஜீவ சுவாசமானது ஒரு ஆளுக்கு சொந்தமானது மட்டுமல்ல, இருவருக்கும் சொந்தமான ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்குள்ளாக ஊதினார். மனுஷன் என்னவானான்? ஜீவ ஆத்மாவானான். ஜீவ ஆத்மாவானான். ஆங்கிலத்தில் எப்படியா கேட்பாங்க சிலர், do animals have soul? மனுஷன் ஆத்மாவானான் என்று வாசிக்கிற வேளையில do animals have soul? மிருகங்களுக்கும்
இந்த ஆத்மாங்கிறது இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஆத்மான என்ன? சிந்தனை திறன், உணர்ச்சிகள், மற்ற விருப்பங்கள், பர்சனாலிட்டி, ஆழ்தத்துவம் இல்லையா? ஆழ்தத்துவத்தை தான் ஆத்மா என்று சொல்லுகிறோம். இந்த ஆத்மா மிருகங்களுக்கு கூட இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் நாய்க்கு பர்சனாலிட்டி இருக்குதுன்னு? சில நாய்களை பார்த்தா அந்த வீட்டு ஆளுகிட்டேருந்து வந்த மாதிரி இருக்குது பர்சனாலிட்டி. நாய்களுக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. ஒரு வீட்டில் போனால் ஒரு நாய் ஒரு விதமா இருக்குது. வித்தியாசமான நாய்கள் வித்தியாசமான விதமா இருக்குது. மாடுகளுக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, குரங்குக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. எல்லா விதமான மிருகங்களுக்கும் அதனுடைய பர்சனாலிட்டிஸ் ஆர் தேர். அதனுடைய பிஹேவியர் பேட்டர்ன்ஸ், பர்சனாலிட்டி, அதனுடைய ஆழ்தத்துவம் மிருகங்களுக்கு இருக்கிறது. தி அனிமல்ஸ் ஹேவ் சோல் பட் தே டோன்ட் ஹேவ் a living soul. மிருகங்களுக்கு ஆத்மா இருக்கிறது, ஆழ்தத்துவம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் ஜீவாத்மாவா இல்லை. ஒரு மனுஷனை ஜீவாத்மாவா ஆக்குறது என்ன? மனுஷனுடைய ஆவி, மனுஷனுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிற ஆவிதான் அந்த ஆத்மாவை ஜீவாத்மாவா ஆக்குறது. ஆகையால் தான் மிருகம் செத்த உடனே அது அதோட ஒளிஞ்சுது, அவ்வளவுதான். அதனுடைய ஆத்மாவும் அதோட பர்சனாலிட்டி அதோட ஒளிஞ்சுது. ஆனா மனுஷன் செத்த பிறகு அவன் நித்தியமாக ஜீவிக்கிறவனாய் இருக்கிறான். ஏனென்றால் அவன் ஜீவ ஆத்மாவா இருக்கிறான். அவன் வெறும் ஆத்மாவா இல்லை, அவனுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானது அவனை ஜீவ ஆத்மாவாகிறது. அவன் சாகும்போது கூட அவனுடைய சரீரம் பூமிக்குள்ளாக புதைக்கப்பட்ட பிறகும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தொடர்ந்து நித்தியமாக வாழுகிறான். ஏனென்றால் அவன் என்ன? ஜீவ ஆத்மாவா இருக்கிறான், வெறும் ஆத்மா இல்லை. அந்த ஆத்மா என்னவா இருக்கிறது? ஜீவ ஆத்மாவாக இருக்கிறது. இப்படியாக மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். மனுஷனுக்குள்ளாக ஆவியை ஆண்டவர் பிறப்பித்தார். ஒன்றுமில்லாமையிலிருந்து ஆவியை ஆண்டவர் உண்டாக்கினார். அற்புத விதமாக இயற்கைக்கு மேலான விதத்திலே ஆவியை உருவாக்கினார். இன்னொரு காரியத்தை என்ன பார்த்தோம்? மனுஷனுடைய ஆவி மட்டுமல்ல, பெண்ணினுடைய ஆவியும் அவனுக்குள்ளாகவே ஆண்டவர் வைத்து பூரணமானவனாக அவனை சிருஷ்டித்தார். அவன் எந்தவித தனிமையும் உணரவில்லை. ஒன்று இல்லையே என்று சொல்லி அவன் கவலைப்படாத அளவுக்கு உள்ளே அவனுக்கு மனுஷியினுடைய அந்த ஆவியும் வைத்து ஆண்டவர் சிருஷ்டித்தார். இப்பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். மனுஷி அல்லது பெண்ணினுடைய சிருஷ்டிப்பை குறித்து வாசிப்போம். பெண் எப்படி உருவாக்கப்பட்டார்? 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இந்த காரியத்தை விளக்குறேன், தனிமையாயிருப்பது என்ற காரியத்தை. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, மனுஷனை எப்படி மண்ணிலிருந்து வனைந்து உருவாக்கினாரோ அவனுடைய சரீரத்தை, அதுபோலவே மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் எப்படி ஆண்டவர் உருவாக்கினார்? மண்ணிலிருந்து வனைந்து உருவாக்கினார். மனுஷனையும் மிருகத்தையும், அவனுடைய மனுஷனும் மிருகமும் ரெண்டுமே அவனுடைய சரீரம் எங்கிருந்து வந்தது? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு ஆண்டவரால் வனையப்பட்டு வந்த சரீரங்கள். ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ துணை இன்னும் காணப்படவில்லை. நல்லா கவனிங்க, மிருக ஜன்மத்தை எல்லாம் கொண்டாடுறார் ஆண்டவர். மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் மண்ணிலிருந்து உருவாக்கி இருக்கிறார். வனைந்து அதை ஜீவன் உள்ளதை ஆக்கி கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்ற எல்லாத்துக்கும் பெயர் எடுப்பான்றார். எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல பெயர் எடுக்கிறதுக்கு. ஆதாம் பெயர் எடுக்கிறான், எல்லா மிருக ஜீவனுக்கும் பெயர் எடுக்கிறான். அப்படி பெயரிடும் போது தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆனால் ஆதாமுக்கோ துணை இன்னும் ஏற்படவில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லா மிருக ஜீவனும் வருது. ஆதாமுக்கு முன்னால ஆயிரக்கணக்கான மிருக ஜீவன்கள் வந்து நிற்கிறது. ஒன்றொன்றுக்காக பெயர் எடுக்கிறான். யானையை பார்த்தா ஜோடியா வருது, குதிரையை பார்த்தா ஜோடியா வருது, நாயை பார்த்தா ஜோடியா வருது, கழுதையை பார்த்தா கூட ஜோடியா வருது. எல்லா மிருகமும் என்ன வருது? ஜோடி ஜோடியா வருது ஆதாமுக்கு முன்னால, இல்லைங்களா? ஆதாமுக்கு முன்னால எல்லா மிருகமும் ஜோடி ரெண்டு ஜதையா இருக்கு. எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண் என்று இருக்கிறது. ஆதாம் பார்க்கிறான், ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் பார்த்துட்டே இருக்கிறான். ஆனா தன்னை பார்க்கும்போது என்னவா பார்க்கிறான்? ஒன்றாக பார்க்கிறான், ஒருவனாக தன்னை காண்கிறான். தன்னை பார்க்கும்போது ஒருவனாக தன்னை காண்கிறான். அப்படி அவன் பெயரிட்டு கொண்டு வரும்போது தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆதாமுக்கும் ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆதாம் மட்டும் தனிமையா இருக்கிறான் என்று சொன்னா அவன் துணை இல்லாமல் இருக்கிறான் என்று அர்த்தம் இல்லை. அவன் ஒரு ஆளா இருக்கிறான். அந்த ஒரு ஆளுக்குள்ளே இரண்டு ஆவிகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஒருவனாக இருக்கிறான். அவன் இவைகளை மிருக ஜீவன்களை போல ரெண்டா இல்லை, ஆணும் பெண்ணுமாக அவன் இல்லை. அவனுக்கு
அவர்களுக்கு எப்படி துணை உருவாகி இருக்கிறதோ, தனிப்பட்ட முறையில் துணை, பெண் என்கிற துணை உருவாகி இருக்கிறதோ, அதுபோல ஆணுக்கு உருவாகவில்லை என்பதை அங்கு காண்கிறோம். அப்போதான் ஆண்டவர் மனுஷியை சிருஷ்டிக்க முற்படுகிறார். நல்ல கவனிங்க. இப்போ 21வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். மனுஷியினுடைய சிருஷ்டிப்பு, பெண்ணினுடைய சிருஷ்டிப்பை குறித்து இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அயர்ந்த நித்திரையை வர பண்ணுகிறார். அவனிடத்திலிருந்து ஒரு விலா எலும்பை எடுக்கிறார். அந்த விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை அவனுக்காக உருவாக்குகிறார். நல்ல கவனிங்க. அயர்ந்த நித்திரையை வர பண்ணுகிறது. ஏன் ஆண்டவர் விலாவை எடுக்கிறதுக்காக அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார்? எவ்வளவு நேரம் வர பண்ணினார்னு சொல்லி இல்லை அந்த அயர்ந்த நித்திரை. நான் நினைக்கிறேன் ரொம்ப நேரம் அயர்ந்த நித்திரையில் அவன் இருந்திருப்பான் என்று. ஏனென்றால் ஆண்டவர் ஒரு விலா எலும்பை எடுத்து அதன் மூலமாக ஒரு மனுஷியை அவனுக்கு சிருஷ்டித்து அவருக்கு தர வேண்டும். இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு சிருஷ்டிப்பு. இது மனுஷனை சிருஷ்டித்தது போல ஏதோ மண்ணிலிருந்து வணையக்கூடிய ஒரு சிருஷ்டிப்பு அல்ல. ஒரு விலா எலும்பை எடுத்து அந்த விலா எலும்பிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மனுஷியை உருவாக்கி மனுஷனுக்கு தருகிறார். ஆகையால் தேவன் அந்த விலா எலும்பை எடுக்கிறார். அந்த விலா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை அவனுக்கு என்று சிருஷ்டிக்கிறார். நல்ல கவனிங்க. பெண்களுக்கு வெளிநாடுகளில் பாருங்க, பெண்கள் இந்த விலா எலும்பிலிருந்து மனுஷி வந்தான்னு சொன்னாலே பிடிக்காது. போய் நான் ஒரு விலா எலும்பில் இருந்தா வந்தேன், அவ்வளோதான் என்னுடைய மதிப்பு என்று ஜனங்கள் எண்ணுகிறார்கள். ஒரு ஆள் என்கிட்ட ஒரு கதை சொன்னார், ஏன் அப்படி பெண்கள் அப்படி எண்ணுகிறார்கள் என்று. ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்து விட்டு மனுஷனிடத்தில் வந்தாராம். மனுஷனுக்கு சொன்னாராம், மனுஷனே உனக்கு ஒரு பெண்ணை நான் சிருஷ்டித்து தர்றேன். மனுஷன் சொன்னாராம், என்ன ஆண்டவர் ஆகும், எவ்வளோ ஆகும் ஒரு பெண்ணை சிருஷ்டிக்கிறதுன்னு. ஆண்டவர் சொன்னாராம், பெண்ணை சிருஷ்டிக்கிறதுனா ரொம்ப ஆகும்பா, உன் கையை காலை எல்லாத்தையும் எடுத்தால் தான் பெண்ணை உருவாக்க முடியும். அப்போ ஆதாம் சொன்னானா, வெறும் ஒரு எலும்பை வச்சு ஆண்டவர் என்ன பண்ண முடியும் ஆண்டவர்ன்னு கேட்டாராம். அப்போ எலும்பிலிருந்து ஆண்டவர் மனுஷியை சிருஷ்டித்து கொடுத்தார் அந்த ஆள் சொல்லுகிறார். அதாவது ஒரு கேவலமாக ஒரு எலும்பிலிருந்து ஒரு சின்ன எலும்பை எடுத்து அதிலிருந்து மனுஷியை உண்டாக்கினார். மனுஷி ஒன்றுமில்லை, அவர் சின்ன எலும்பிலிருந்து வந்தவ என்று சொல்லி எண்ணி அநேக பெண்கள் அதை வெறுக்கிறார்கள், அதை ஒதுக்கி தள்ளுகிறார்கள், அந்த எண்ணத்தை விரும்புகிறதில்லை. ஆனால் ஒன்றை கவனிக்க விரும்புகிறேன், மனுஷியினுடைய சரீரம் மட்டும்தான் அவனுடைய எலும்பிலிருந்து வந்ததா இருக்கிறது. ஆதாமுடைய எலும்பிலிருந்து என்ன வந்தது? மனுஷியினுடைய சரீரத்தை மட்டும்தான் ஆண்டவர் உருவாக்கினார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு எலும்பை எடுத்து ஒரு சரீரத்தை ஆண்டவர் எப்படி உருவாக்கினார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் நினைக்கிறேன் எப்படி உருவாக்கினார் என்றால், 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எடுத்து 5000 பேருக்கு ஆண்டவர் எப்படி அதை பெருக்கி அற்புதத்தை செய்து அவர்களை போஷித்தாரோ அதுபோலவே இந்த ஒரு எலும்பை எடுத்து, இந்த சிறிய ஒரு பாகத்தை எடுத்து அவருடைய அதே கைகளால் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பிட்டு கொடுத்து 5000 பேருக்கு போஷித்த அதே கைகளால் அதை எடுத்து அதை பிரம்மாண்டமாக உருவாக்கி அதை கட்டி எழுப்பி ஒரு பெண்ணாக அந்த எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை ஆண்டவர் உருவாக்கினார். அது ஒரு பெரிய அற்புதம். அது ஒரு பெரிய அற்புதம். எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை ஆண்டவர் உருவாக்குகிறார். மனுஷன் அயர்ந்த நித்திரையில் இருக்கிறான், திடீர்னு எந்திரிக்கிறான். அயர்ந்த நித்திரை நீங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது, நல்ல கவனிங்க, எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு தனிமையை உணர்கிறான், வித்தியாசமாக உணர்கிறான். அவனிடத்திலிருந்து ஒன்று போய்விட்டது போல அவன் உணர்கிறான். தேவன் அவனுடைய விலா எலும்பை எடுத்து மனுஷியை உருவாக்கி அவனுக்குள்ளாக வைத்திருந்த அந்த ஆவியும் ஆத்துமாவையும் அவளுக்குள் போட்டு அவளை மனுஷியாக கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். மனுஷன் எந்திரிக்கும் போது, அவன் தூக்க மயக்கத்தில் எந்திரித்து பார்க்கும்போது அவனுடைய விலா எலும்பு போயிருக்கிறது. தன்னிடத்திலிருந்து ஏதோ ஒன்று பிரிக்கப்பட்டு சென்று விட்டது போல அவன் உணர்கிறான், தனிமையை உணர்கிறான், வித்தியாசமாக உணர்கிறான். தன்னுடைய ஒரு பகுதி தன்னை விட்டு பிரிக்கப்பட்டது போல உணர்கிறான். அந்த அதிர்ச்சியிலே அவன் அப்படி உணர்ந்து எழுந்து பார்க்கிற வேளையிலே எதிரே ஆண்டவர் கொண்டு வந்து என்ன பண்றார்? அந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஓ, இது என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கு. அவன் சொல்றான், இதோ என் எலும்பு. அவனுக்கு ஒரு பெண் தேவை என்கிற உணர்வு கிடையாது. அவனிலிருந்து அந்த விலா எலும்பை எடுத்து, அவனிலிருந்து அந்த ஆவியின் ஆத்மாவையும் அவர் எடுத்து விட்ட பிறகு, ஒரு பெண்ணை தனியாக உருவாக்கின பிறகு அவன் அந்த பெண்ணை கண்டுபிடிக்க வேண்டும், அந்த பெண்ணோடு அவன் சேர வேண்டும், அந்த பெண்ணோடு அவன் ஒன்றுபட வேண்டும். He must join himself with her because she is a part of him. அவனுடைய ஒரு பகுதியாய் அவள் இருக்கிறபடியினால் அவளை தேடி கண்டுபிடித்து அடைந்தால் மட்டுமே அவன் பூரணமாக முடியும். நல்ல கவனிங்க, இதுதான் மேரேஜ், இதுதான் விவாகம். மனுஷி அவனுக்குள்ளாகவே இருந்து எடுக்கிறார், உருவாக்குகிறார்.
ஆவியை அவளுக்குள்ளாக போடுகிறார். அவளை தனியான ஒரு ஆளாக மாற்றுகிறார் ஆண்டவர். அப்படி மாற்றும் போதுதான் மனுஷனுக்கு என்ன ஏற்படுகிறது? அவளை தேடுகிற அந்த எண்ணம் அவனுக்கு வருகிறது. அப்பொழுதுதான் தன்னுடைய தனிமையை உணர்கிறான். அப்பொழுதுதான் அவன் தனக்கு அவள் தேவை என்கிற நிலை அவனுக்கு வருகிறது. அவன் பார்க்கும்போது என்ன, ஏதோ ஒரு குறையுதே, என்னுடைய ஒரு பகுதி போய்விட்டதே, என்னுடைய முக்கியமான ஒரு பகுதி என்னில் இல்லாதது போல இருக்கிறதே, ஏதோ நிறைவு இல்லாமல் இருக்கிறதே, குறைவு ஏதோ ஏற்பட்டிருக்கிறதே என்று காண்கிற வேளையிலே ஆண்டவர் மனுஷியை கொண்டு வந்து அவனுக்கு முன்பாக நிறுத்துகிறார். அந்த மனுஷியை பார்த்தோன்னு அவன் சொல்கிறான், இதோ இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாயிருக்கிறாள் என்று சொல்றான். இதுதான், இவளைதான் நான் தேடிட்டு இருந்தேன், இவள் தான் என்னுடையவள், இவள் தான் என்னிடத்திலிருந்து போனவள், இவள் போய்விட்டதனால் தான் நான் இப்படி உணர்கிறேன். இவளை நான் கண்டுபிடித்தால் என்னுடைய எலும்பின் எலும்பு யார், என்னுடைய மாம்சத்தின் மாம்சம் யார் என்று நான் கண்டுபிடித்து அவளோடு என்னை இசைத்து கொள்ளும் போது நான் மறுபடியும் அந்த பூரணத்தை அடைகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். இதுதான் ஆண்டவர் அந்த திருமண விவாக உறவை ஏற்படுத்திய விதம். மனுஷனும் மனுஷியும் ஒருவரில் ஒருவர் ஒரு பங்காய் இருக்கிறார்கள். மனுஷனுடைய ஒரு பங்காய் மனுஷி உருவாக்கப்பட்டால் அது முக்கியம். அதை புரிந்து கொள்வது முக்கியம். ஏன் மனுஷனுடைய ஆவிக்குள்ளாக, மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளாக மனுஷனுடைய ஆவியும் ஆண்டவர் முதலாவது வைத்தார், அப்புறம் ஏன் பிரித்தார், அப்புறம் ஏன் திருப்பி 2 பேரும் ஒன்றா வர்றாங்கன்றதுக்கு காரணம் என்னவென்றால், மனுஷனும் மனுஷியும் ஒருவருக்கொருவர் இசைந்திருக்கிறார். அதாவது ஒருவர் மனுஷி மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டவள், அவனுடைய ஒரு பங்கு அவள் இல்லாமல் மனுஷன் பூரணனாய் இருக்கிறதில்லை என்பதை காண்பிக்கும்படியாக ஆண்டவர் அப்படி செய்தார். அவன் தன்னுடைய எலும்பின் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிற அந்த பெண்ணை அவன் கண்டுபிடிக்கிற வேளையில் அவன் என்னவாகிறான்? பூரணராக மாறுகிறான். நல்லா கவனிங்க, மிருகங்களுக்கும் மனுஷருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மிருகங்களுக்கும் மனுஷருக்கும் பெரிய வித்தியாசம். மிருகங்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது? மண்ணிலிருந்து ஆண்டவர் உருவாக்கினார். வெறும் ஆணை மட்டும் மண்ணிலிருந்து உருவாக்கினாரா? கிடையாது. ஆண் பெண் இரு இனத்தையும், மிருக இனத்திலே ஆண் பெண் இரு இனத்தையும் ஆண்டவர் எதிலிருந்து உருவாக்கினார்? மண்ணிலிருந்து உருவாக்கினார். ஆண் மிருகமும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது, பெண் மிருகமும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது. இரு இனங்களும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் மனுஷியோ அப்படி அல்ல. மனுஷனை ஆண்டவர் மண்ணிலிருந்து உருவாக்கினார். பிறகு மனுஷனுடைய எலும்பை எடுத்து அதிலிருந்து மனுஷியை உருவாக்கினார். மனுஷனுக்குள்ளாக மனுஷனுடைய ஆவியும் ஆத்மாவையும் முதலாவது வைத்திருந்தார். மனுஷியினுடைய உறவு வித்தியாசமானது, மிருகங்களின் உறவு வித்தியாசமானது. ஆகையால் தான் மிருகங்களின் மத்தியிலே வேசித்தனம் என்றும் விபச்சாரம் என்றும் நாம் பார்க்க முடியாது. மிருகங்கள் எப்படி வேணா வாழலாம் இல்லைங்களா? மிருகம் வாழ்றது அது வேற. மிருகம் எப்படி வேணா என்ன பண்ணுது? வாழ்கிறது. ஏனால் ஒன்றிலிருந்து வந்ததல்ல, ஒன்றோடு அப்படியாக மனுஷியை போல இணைக்கப்பட்டது அல்ல. ஆணும் பெண்ணும் தனித்தனியாக மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஆகையால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உறவு, இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிலேஷன்ஷிப், இப்படிப்பட்ட ஒரு எனக்கு நீ உனக்கு நான் என்று சொல்லுகிற அந்த தனிப்பட்ட உறவு மிருகங்களிடத்திலே கிடையாது. மிருகங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்கின்றன, அதை பற்றி பரவாயில்லை. அது அப்படிதான் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவைகளை எல்லாவற்றையுமே மண்ணிலிருந்து அவர் உருவாக்கினார். ஆணையும் பெண்ணையும் மண்ணிலிருந்து உருவாக்கி. ஆனால் மனுஷன் அப்படி வாழ்வது கிடையாது. மனுஷன் தனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்ணினிடத்திலே தான் வாழ்கிறான். அவனுடைய உறவு அந்த பெண்ணினிடத்திலே மட்டும்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் மனுஷன் அப்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான், மனுஷி அப்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். மனுஷன் உடைய ஒரு பங்காய் மனுஷி இருக்கிறாள். ஆகையால் தான் மனுஷன் அதை மீறுகிற வேளையிலே, மனுஷன் அந்த நிலையை மீறி அவன் இஷ்டப்பட்ட நிலையிலே வாழ்ந்து, பாவ வாழ்க்கையை வாழ்ந்து, அவன் தனக்கு இஷ்டப்பட்டபடியெல்லாம் வாழ்கிற வேளையில் என்ன ஆகிறது? மனுஷனுடைய சரீரத்தில் வியாதிகள் கூட அவனை தாக்குகிறது. மனதிலே பலவிதமான குற்ற உணர்வுகள், பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுகிறது. சரீரமும் அவனுடைய மனதும் பாதிக்கப்படுகிறது அவனுடைய தவறான நடக்கைகளால். ஏனென்றால் மனுஷன் அப்படி இருக்கும்படியாக சிருஷ்டிக்கப்படவில்லை. மனுஷன் எப்படி இருக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டான்? அந்த பெண்ணோடு, அவன் விவாகம் பண்ணுகிற அந்த பெண்ணோடு மட்டுமே இசைந்திருக்கும்படியாக சிருஷ்டிக்கப்படுகிறான். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். இங்கே அந்த விலா எலும்பு என்கிற வார்த்தை ரிப் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு இடத்திலே அது வித்தியாசமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சாலமோனுடைய தேவாலயத்திலே தூண்கள் வைத்து அந்த தேவாலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூண்களை குறிக்கும் வார்த்தை, அந்த தூண்களுக்கு, தூண்கள் என்று தமிழில் வருகிறது, பில்லர்ஸ் என்ற ஆங்கிலத்தில் வருகிறது.
அந்த வார்த்தை ரிப் என்கிற வார்த்தை எந்த வார்த்தையிலிருந்து வந்ததோ அதே வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இங்கே ரிப்பன் மொழிபெயர்க்காம விசித்திரமாக தூண்கள் என்று இவைகளை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதிலிருந்து என்ன காண்கிறோம் என்றால், ஒரு கட்டிடத்திற்கு தூண்கள் எப்படி ஆதரவாக இருந்து அதை தாங்கி அதை வைத்திருக்கிறதோ அதுபோலவே ஆண்டவர் பெண்ணை உருவாக்கி இருக்கிறார். மனிதனை தாங்கும்படியாக, அவனுக்கு ஆதரவாயிருக்கும்படியாக, அவனை தாங்கி நிற்க வைக்கும்படியாக அவளை தேவன் உருவாக்கி இருக்கிறார். மனுஷி அவசியம், பெண் அவசியம். விவாக உறவிலே சிலர் நினைக்கிறாங்க, நீ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்னவா உருவாக்கி இருக்கிறார்? பெண்ணை மனுஷனுக்கு ஒரு ஆதரவாக, ஒரு தூணை போல. கட்டடம் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும் வெளியே, ஆனால் உள்ள யாருக்கு தான் தெரியும்? இன்ஜினியருக்கு தான் தெரியும். அந்த தூண்னால தான் அது ஒழுங்கா நிக்குதுன்னு தெரியும். அதே போலவே தான் மனுஷனுடைய வாழ்க்கை பார்க்கும்போது சில நேரத்தில் பிரம்மாண்டமாக, வெற்றிகரமானதாக, நன்மைகள் நிறைந்ததாக, ஒரு பெரிய நல்ல வாழ்க்கை போல தோணலாம். ஆனால் அந்த மனுஷி ஒரு தூணை போல அவனுடைய வாழ்க்கையில வைக்கப்பட்டிருக்கிறார். அவளை தாங்கும்படியாக, அவனுக்கு ஆதரவளிக்கும்படியாக, அவனுக்கு பக்க பலமாய் இருக்கும்படியாக மனுஷியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இல்லைங்களா? இன்னும் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க மனுஷியை பற்றி. 22வது வசனத்திலே மனுஷியாக உருவாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உருவாக்கி என்கிற சொல்லப்பட்ட வார்த்தை மிகவும் அழகாக, நேர்த்தியாக கட்டப்படுகிற ஒன்றை குறிக்கிறது. மனுஷி என்ன பண்ணப்படுகிறாள்? கட்டப்படுகிறாள். நேர்த்தியாக, அழகாக அவள் என்ன பண்ணப்படுகிறாள்? கட்டப்பட்டவளாய் இருக்கிறாள். ஆண் பெண் என்கிற இந்த மனு வர்க்கத்தின் மத்தியிலே பெண்ணை தான் ஆண்டவர் மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்று சிருஷ்டித்தார். இதை ஏற்கனவே 1-2 சண்டே ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன். பெண்ணை தான் ஆண்டவர் என்னவாய் சிருஷ்டித்தார்? அழகாக இருக்க வேண்டும் என்று பெண்ணை தான் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். சொன்னா இல்லையா? பெண் மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் சிருஷ்டித்தார். அதனால தான் நினைக்கிறேன் முதல்ல மிருகங்கள்லாம் பேரிட சொல்லிட்டார். எல்லா சிங்கம், புலி, கரடி, நாய், கழுதை, குதிரை எல்லாத்துக்கும் பேரிட்டுட்டார். அப்புறம் மனுஷியை சிருஷ்டித்து அவனுக்கு முன்னால் கொண்டு நிறுத்துறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், மனுஷியை சிருஷ்டித்து அவனுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தின உடனே இவன் மயங்கி போய் அவளோடையே சேர்ந்து அவளோடையே இருக்க போறான். மினிமம் மிருகத்து பக்கம் திரும்பவே போறதில்லை. அப்புறம் கூப்பிட்டு பேரடியான பேரே வராது அவனுக்கு. ஏன்னா அவளை அவ்வளோ அழகாக ஆண்டவர் உருவாக்க போகிறார். மனுஷியை அவ்வளவு அருமையாக உருவாக்க போகிறார். அவனுக்கு ஏற்ற துணையை அவ்வளவு அருமையாக உண்டாக்கி அவனுக்கென்று கொடுக்க போகிறார். மனுஷியை பார்த்த உடனே அவன் மிருகத்து பக்கம் திரும்ப போறதில்லை. அதனால தான் முதல்ல எல்லாம் பேரெல்லாம் வச்சு முடிச்சுவிட்டு பிறகு என்ன சொல்றார்? அவனுக்கு மனுஷியை உண்டாக்கினார். மனு வர்க்கத்திலே ஆண் பெண் மத்தியிலே பெண் தான் மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவளால் சிருஷ்டிக்கப்பட்டவள். அவள் அழகாக தான் இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்றே படைக்கப்பட்டவள். ஆனா மிருகத்தை பாருங்க, மிருகங்களின் மத்தியிலே ஆண் தான் அழகாக இருக்க வேண்டும் என்று படைக்கப்பட்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஆண் தான் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கும், ஜோரா சட்டை போட்டு உட்கார வச்ச மாதிரி அழகா பிரிம் அண்ட் ப்ராப்பர் ஜோரா உட்கார்ந்துருக்கும். பெண் தான் பாவம். பெண் பார்த்தா அலசரிப்பட்டு அழுக்கா அசிங்கமா தோற்றமே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அது நாளெல்லாம் உழைக்குது, நாளெல்லாம் ஓடி போய் ஆகாரத்தையும் அதையும் கொண்டு வரதுல இருக்குது. ஆகாரத்தை பிடிச்சி வேட்டையாடி கொண்டு வந்து போட்டா இந்த ஆண் ஜோரா உட்கார்ந்து வேணுன்றப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு போய் திருப்பியும் போய் ஒய்யாரமா படுத்துக்குது. ஆண் தான் மிருக வர்க்கத்தின் மத்தியிலே ஆண் மிருகங்கள் தான் அழகாக இருக்கும்படி படைக்கப்பட்டவை. மனு வர்க்கத்தின் மத்தியிலே பெண் தான் அழகாக இருக்கும்படி படைக்கப்பட்டவள். இயேசு கிறிஸ்துவை குறித்த சரியான அறிவில்லாத மக்கள் மத்தியிலே அவர்கள் மிருகங்களைப் போல சில நேரம் நடந்து கொள்ளுகிறார்கள். தங்களுடைய மனைவிகளை நடத்துகிறதிலே அல்லது பெண்களை நடத்துகிறதிலே மிருகத்தை போல நடந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு பெண் அழகாக இருக்க வேண்டும் என்று சிருஷ்டிக்கப்பட்டவள் என்பது புரிகிறதில்லை. அவளுடைய மேன்மை விளங்குகிறதில்லை. அவளை ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார் என்பதை விளங்குகிறதில்லை. அவர்கள் நினைக்கிறார் பெண் தான் எல்லாம் பண்ணணும், நான் ஒய்யாரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்படிதான் மிருகங்கள் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பெண் அழகாக இருக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டாள். நம்முடைய மத்தியிலே வித்தியாசம் இருக்கிறது. அழகான ஏற்ற துணையை தேவன் மனுஷனுக்கு உண்டாக்கி கொடுத்தார். அந்த நாளிலே அவனுக்குள்ளாக இருந்து எடுக்கப்பட்ட அந்த பெண் அவனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டாள். அவளை அவன் கண்டுபிடிக்கிறான். அந்த வேத வாக்கியங்களை மூல பாஷையில வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் விலா எலும்பை எடுத்தார் என்கிற போது வயலண்டா, குவிக்கா, சீக்கிரமா கையை விட்டு அப்படி நோண்டி இப்படி எடுத்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவனை நித்திரை கொடுத்து விட்டு வேகமாக பிடுங்கி எடுத்திருக்கிறார்.
எடுத்து அழகாக சிருஷ்டித்து அவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தின உடனே இவள் என் மாம்சத்தின் மாம்சம் எலும்பின் எலும்புமாய் இருக்கிறான் என்று அவள் சொல்லுகிறானே, அவன் சொல்லுகிறதும் பெருத்த ஆசையோடு, ஒரு பெரிய சந்தோஷத்தோடு, தன்னுடைய சரீரத்தின் எலும்பின் மாம்சத்தின் ஒரு பகுதியை கண்டுபிடித்து விட்ட ஆனந்த பெருக்கிலே அவன் சொல்லுகிறது போல எபிரேய பாஷையில சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த பெண்ணை கண்டுபிடித்ததில் இருந்த சந்தோஷத்தை அது வெளிப்படுத்துகிறது. அதில் அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு. இவள் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாயிருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையிலே துணையை கண்டுபிடிக்கிற வேளையில் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற அந்த துணையை கண்டுபிடித்து அதை கண்டுகொண்டு அப்படி நாம் வாழ்க்கையை நடத்துகிற வேளையில் அதில் பெரிய சந்தோஷமும் ஆனந்தமும் பரவசமும் நமக்கு ஏற்படுகிறது. வாழ்க்கையில் ஒரு பூரிப்பு, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு நிறைவு நமக்கு ஏற்படுகிறது. இதுதான் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது, இது நம்முடையது, இது நமக்கு சொந்தம் என்கிற அந்த ஒரு இன்பம், ஒரு பேரின்பம் நமக்குள்ளாக உண்டாகிறது. ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கணவன் மனைவியினுடைய உறவை குறித்து வேதம் பேசும்போது புதிய ஏற்பாட்டிலே எபேசியரிலே 5ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவும் சபையும் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே கணவன் மனைவியும் இருக்கிறார்கள் என்று ஒப்பிட்டு பேசப்படுகிறது இல்லையா? ஒப்பிட்டு பேசப்படுகிறது. பெண்ணானவள் எப்படி ஆணுடைய விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டு அவள் உருவாக்கப்பட்டு அவனிடத்திலே கொடுக்கப்பட்டாளோ, அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டாளோ அவனுக்காக, அதுபோலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இருந்தபோது அவருடைய விலா குத்தப்பட்டு அவர் அங்கு அடிபட்டு அவரிலிருந்து, அவர் செய்த அந்த தியாகத்திலிருந்து, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக, அவர் கொடுத்த அந்த ஜீவனின் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான் கிறிஸ்துவனுடைய சபை. ஆகையால் தான் கிறிஸ்துவனுடைய சபையும் கணவன் மனைவிக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. அவரிடத்திலிருந்து வந்ததுதான் அவருடைய சபை. அவருடைய சபை அன்றைக்கு ஆண்டவர் விலா எலும்பை எப்படி எடுத்து தனியே கொண்டு போய் அதை செதுக்கி அதிலிருந்து ஒரு பெண்ணை அற்புதமாக உருவாக்கி பிரம்மாண்டமாக செய்து கொண்டு வந்து நிறுத்தினாரோ, அதுபோலவே இன்றைக்கு அவர் மூலமாக உண்டான அந்த சபை, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் செய்த அந்த தியாகத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அந்த சபை, பெந்தேகோஸ்தே நாளிலே பிறந்த அந்த சபையை ஆண்டவர் இன்றைக்கு கட்டி வருகிறார். இன்றைக்கு அதை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார், அதை செதுக்கி கொண்டிருக்கிறார். கல்லின் மேல் கல் வைத்து கட்டப்படுவது போல நாம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். இந்த சபை கட்டப்பட்டு பூரணமானதாய் ஒரு நாளிலே, அவர் வரும் நாளிலே அவருக்கு முன்பாக நிறுத்தப்பட போகிறது. எப்படி எலும்பை எடுத்ததிலிருந்து மனுஷியை சிருஷ்டித்து ஆதாமுக்கு முன்பாக ஆண்டவர் எடுத்துக்கொண்டு நிறுத்தினாரோ, அதுபோலவே இன்றைக்கு கட்டப்படுகிற சபை கிறிஸ்துவின் தியாகத்தின் மூலமாக வந்த சபை, அவரிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட சபை, அவர் மூலமாய் வந்த சபை இன்றைக்கு கட்டப்பட்டு ஒரு நாளிலே அவருக்கு முன்பாக நிறுத்தப்படும். நாம் அவருடைய எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறோம். நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு விசேஷித்த உறவாக இருக்கிறது. அதை போல ஒரு உறவு கிடையாது, அதை போல ஒரு நெருக்கம் கிடையாது, அதை போல ஒரு பேரின்பம் கிடையாது. அதை போலவே தான் திருமண உறவும் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக தான் தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவும் சபையும் எப்படிப்பட்ட உறவு உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அப்படியே ஒரு கணவனும் மனைவியும் விசேஷித்த உறவு உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பெண் மனுஷனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டவள், அவனுடைய ஒரு பகுதியாக இருக்கிறாள். அவளை கண்டடையும் போது அவனுக்கு பேரின்பம் ஏற்படுகிறது. அவர்கள் இருவரும் இணைகிற வேளையிலே அதுதான் மெய்யான விவாகமாக இருக்கிறது, அதுதான் மெய்யான சந்தோஷத்தை தருகிறதா இருக்கிறது. எல்லாரும் தலைவணங்கி ஜெயிப்போம். Praise you, Jesus. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அதை கொண்டு நம்மை பலப்படுத்தட்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கைகள் மேன்மை அடையட்டும், முன்னேறட்டும். நமக்குள் இருக்கிற அன்பு, அந்த உறவு வளரட்டும். கணவன் மனைவிகளிடத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், சச்சரவுகள் இவைகள் நீங்கட்டும்.
மனுஷனும் மனுஷியும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிகிற வேளையிலே கண்டிப்பாக நாம் ஒருவரை ஒருவர் நன்றாக நடத்த அது ஏதுவாக இருக்கிறது. குடும்பங்களில் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி நிலைத்து நிற்கட்டும். குடும்பத்திலே சந்தோஷம், சமாதானம், நிம்மதி நிலைத்து அது செழித்தோங்குகிற நிலை ஏற்படும் போது ஆவிக்குரிய வாழ்விலேயும் ஒரு பெரிய செழிப்பு உண்டாகிறது. குடும்பத்திலே மட்டுமல்ல, கிறிஸ்துவும் சபையும் அப்படி இருக்க வேண்டும். நமக்கு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவை நாம் அப்படி மேன்மை பாராட்ட வேண்டும். அது விசேஷித்தமானது, அது விசேஷமானது. அதை போல் ஒரு உறவு இல்லை. அதில் பெரிய சந்தோஷம், பெரிய நிறைவு அதில் ஏற்படுகிறது. நாம் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பாவிகளானோம், தூர போனோம், ஆனால் அவருடைய அன்பால், கல்வாரி சிலுவையினால் நம்மை அவர் மறுபடியுமாய் சேர்த்து கொண்டார். அந்த உறவை மறுபடியுமாய் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவருக்காகவே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் அறிந்து அப்படி நடந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறைவை நாம் காண முடிகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். குடும்ப வாழ்க்கைக்காக, கணவன் மனைவிகளிடத்தில் இருக்கிற அந்த உறவுக்காக, அவருடைய சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக, நிம்மதிக்காக, குடும்பங்களில் சந்தோஷம் நிலவும்படியாக நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டியில் வருகிறேன். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு நீர் போதித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் அறிவை எங்களுக்கு உண்டு பண்ணி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மனுஷன் எப்படி விசேஷமானவனாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான், மனுஷி எப்படி அவனுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷி மனுஷனின் ஒரு பங்காயிருக்கிறாள். அவனிடத்திலிருந்து அவளை எடுத்தீர், உருவாக்கினீர், அவனிடத்தில் ஒப்படைத்தீர். அவளை அவன் கண்டுகொண்ட போது, அவளிடத்தில் அவன் சேர்ந்த போது சந்தோஷத்தை அடைகிறான் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் அது உண்மையாக இருக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த மேலான ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை எங்களுடைய திருமண உறவிலே, எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் எதிர்பார்க்க வேத வசனத்தின்படி அந்த விசேஷமான நெருக்கம், அந்த விசேஷமான உறவு, அந்த விசேஷ தன்மையை உள்ள அந்த அன்பு எங்கள் குடும்பங்களிலே உருவாக நீர் கிருபை செய்துள்ள வேண்டுமே கர்த்தாவே. பிரச்சனைகளிலேயும், போராட்டங்களிலேயும், மனக்கவலைகளிலேயும், பாரங்களிலேயும், பலவிதமான குடும்ப பிரச்சனைகள், போராட்டங்களிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கட்டும், எல்லா விதமான மனத்தாங்கல்களும் நீங்கட்டும், எல்லா விதமான போராட்டங்களும், சண்டை சச்சரவுகளும் நீங்கட்டும். சந்தோஷம், சமாதானம், நிம்மதி பரவட்டும் கர்த்தாவே. குடும்பங்களிலே நிம்மதி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த போதனைகளை, இந்த உபதேசங்களை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய உள்ளத்திலேயும் பெரிய நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் உருவாகட்டும் கர்த்தாவே. ஒருவரை ஒருவர் நன்றாக அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். உம்முடைய மேன்மையான நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. நீர் அவர்களை படைத்ததின் நோக்கம், உருவாக்கினதின் நோக்கம், அதனுடைய மேன்மை, அவர்களை ஒன்றாக சேர்த்ததின் ரகசியம், இவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் குடும்பங்களின் மூலமாக மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த இடத்துல மற்ற தேவைகளோடு, பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, கவலைகளோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எந்த விதமான நோய்களோடு, பிணிகளோடு வந்திருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும், சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும், நன்மை அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் கர்த்தாவே. உடைய நன்மையினாலே பரிபூர்ணமாய் நிறைத்து அவளை ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர்தாமே ஆவியானவரை கொண்டு பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தை, இங்கு பேசப்பட்ட வார்த்தைகள் அவர்களுக்குள்ளாக பலத்தையும், புத்துணர்ச்சியும், புது பலனையும், புதிய ஆவிக்குரிய தெளிவையும் அது அளிக்கட்டு கர்த்தாவே. ஆசீர்வதித்து காத்துக்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். நாம் எல்லாரும் எழுதி நிற்போம், இந்த பாடலை பாடுவோம், பிறகு நாம் கலைஞர் செல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம், இன்றைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. 6:30 மணிக்கு ஒரு புதிய காரியத்தை போதிக்க ஆரம்பிக்க போகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து எல்லாரும் தவறாமல் வாருங்கள், மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை தமிழ் ஆராதனை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இன்னும் அநேகரை கொண்டு வாருங்கள். இன்னும் சில வாரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை குறித்து நாம் போதிப்போம்.
இந்த பாடலை பாடின பிறகு நாம் கலைந்து செல்லலாம். கர்த்தருண்டு எங்கெங்கும் என்ற உணர்வு இன்றெங்கும், உயிர் தேழுதலின் வல்லமை அசைவாடுதே இவ்வேளை, கிறிஸ்தேசு மகிமை படவே, கிறிஸ்து இயேசு மகிமை படவே. கர்த்தருண்டு எங்கெங்கும் என்ற உணர்வு இன்றெங்கும், உயிர் தெழுதலின் வல்லமை அசைவாடுதே இவ்வேளை, கிறிஸ்தேசு மகிமை படவே, கிறிஸ்து இயேசு மகிமை படவே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருண்டு எங்கெங்கும் என்ற உணர்வு என்றெங்கும், உயிர் தெழுதலின் வல்லமை அசைவாடுதே இவ்வேளை, கிறிஸ்தேசு மகிமை படவே, கிறிஸ்து இயேசு மகிமை படவே.